முதலில் வருகிறார் கவிஞர் நரன் அவர்கள். அன்பின் நண்பர்களே, இறுதியாக என்னுடைய பேர் இருந்தது, அது எதனால் தெரியல, முதல்ல வந்து கூப்பிட்டுருக்காங்க. அந்த 2 புத்தகங்களுடைய நிகழ்விற்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் அன்பும். குறிப்பாக வந்து தமிழ் சூழலில் வந்து அதிகமான கவிதைகள் வந்து எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படிங்கிறது தெரியல. அதிகமான கவிஞர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ மக்கள் தொகையோ கிட்டத்தட்ட அதற்கு சரிசமமான விதத்தில் வந்து கவிஞர்கள் இருக்காங்க. நாங்களாம் வந்து இந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்லேருந்து வரக்கூடிய ஆட்கள். நீங்கள் மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லலாம் போய் வந்து அழகர் அப்படின்னு சொன்னீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரெயினுமே காலியாகிடும். அதே போல் தான் கிட்டத்தட்ட வந்து மதுரை ட்ரெயினில் வந்து இல்லாட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ட்ரெயின்லேயும் வந்து கவிஞர்லாம் இறங்குங்க அப்படின்னா வந்து ட்ரெயின் காலி ஆகிடும். ஏன்னா வந்து அவ்வளோ கவிஞர்கள் இருக்காங்க, அவ்வளோ கவிதைகள் எழுதப்படுது. ஏன் வந்து எழுதப்படுது? தமிழ் சூழலை வந்து ஏன் வந்து இடைவிடாமல் கிட்டத்தட்ட 2000 வருட நம்முடைய கவிதை சார்ந்த மரபும் கவிதை சார்ந்த நீட்சியும் வந்து நமக்கு இருக்கு. ஏன் வந்து தொடர்ந்து வந்து 2000 வருடங்களாக வந்து ஏன் வந்து கவிதை எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு? இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, அந்த உலக மொழிகளிலே அப்படின்னு சொல்லக்கூடியதுல கிட்டத்தட்ட வந்து தமிழில் தான் வந்து 2000 வருடமாக நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்முடைய மருத்துவம், நம்முடைய ஆர்கிடெக்சர், நம்மளுடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரிவுகளுமே வந்து கிட்டத்தட்ட வந்து கவிதையாகவே பதிவு செய்யப்பட்ட ஒரே மொழி வந்து தமிழாகத்தான் இருக்கிறது. நான் 10வது படிக்கும் போது நினைக்கிறேன் ஒரு கவிதை ஒன்று இருந்தது, கிட்டத்தட்ட அது மனப்பாட செய்யல். அது நீங்கள் வேறு எந்த மொழியிலும் இருக்கான்னு பைபிளில் வந்து அதை பார்த்துருக்கேன். நான் வந்து என்ன அப்படின்னா, ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, நம்முடைய கட்டிடக்கலை வந்து அதில் இருக்கும். இன்றைக்கி வந்து குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் சார்ந்து நம்ம பேசுகிறோம். அவந்தி கொள்ளரும் யவனத்தச்சரும் தண்டமில் வினைஞர் தம்மோடு கூடி கொண்டினதி ஏற்றிய கண்கவர் செய்வினை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அவந்தி நாட்டு கொல்லன், யவன நாட்டு தச்சன், இவங்க எல்லாராலையும் வந்து சேர்ந்து வந்து ஒரு தேர் வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல். அது இன்னைக்கு அந்த உலகமயமாக்கலுக்கு பிறகான கிட்டத்தட்ட ஒரு கார் கம்பெனியோட இதை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்களேன். நம்முடைய ஸ்பேர்ஸ் வந்து நீங்கள் எங்கேயோ வந்து ஒரு ஜப்பானில் வந்து உற்பத்தி செய்யப்படுது. வாகனங்களுடைய வேறொரு உதிரிப்பாக வந்து வேறொரு இடத்துல உற்பத்தி செய்யப்படுது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பாடல் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்க இலக்கியம் சார்ந்த ஒரு பாடல் அது. ஓகே, இப்போ இதனுடைய நீட்சியாக இன்று 2000 வருடத்தினுடைய அந்த கன்னியாகவோ அந்த ஒரு பெரிய செயினில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹூக் மாதிரியோ இன்று வந்து இந்த கவிதை நிகழ்வு வந்து சம்மந்தப்பட்டிருக்குது. கவிஞர் பிருந்தா சாரதி அவர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. கவிஞர் அப்படிங்கிறதும் அந்த இடத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஜெயபாஸ்கரன் சார் வந்து வந்த உடனே லிங்குசாமி சாரை வந்து கவிஞர் லிங்குசாமி சார் அப்படின்னாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கான இடம் இருக்குல்ல, இது சரியான ஒரு வார்த்தையாக இருக்குது, சரியான ஒரு அடையாளமாக இருக்குது. இந்த தொகுப்பு சார்ந்து 2 தொகுப்புகள் வந்து வெளியிடப்பட்டதில் வந்து அந்த காதல் கவிதைகள் சார்ந்த ஒரு தொகுப்பு வந்து நான் ஏற்கனவே வாசித்திருக்கேன். நான் பிருந்தா சாரதி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக நான் வந்து பார்த்தேன். நான் இதே மாதிரியான இதே செட்டப் தான். கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய நண்பர்கள் கிட்டத்தட்ட 10-12 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான லிங்குசாமி சார், வசந்தபாலன் சார், அவங்களுடைய நண்பர்கள் வந்து மாறவே கிடையாது. அதே நண்பர்கள் கூட அதே மாதிரியான ஒரு நட்பை பேணிக்கிட்டு கவிதைகள் சார்ந்து உரையாடிக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து நான் அநேகமாக வசந்தபாலன் சாரை பார்க்குறது தான் போயிருந்தேன்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஒரே ஊரில் இருந்து வந்ததுனால வந்து ஒரு நட்பு சார்ந்து வந்து அங்கே போகும்பொழுது அங்கே வந்து லிங்குசாமி சார், ராமகிருஷ்ணன் சாரை கூட வந்து நான் வந்து வசந்தபாலன் சாரோடைய வீட்டில் வச்சு பார்த்தேன். நான் ஏன்னா அந்த இடம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து கவிதைகள் சார்ந்த அநேகமாக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ரூமில் இருந்த எல்லாருமே கவிதை எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இயக்குநர்களாக வந்து அறிமுகம் ஆயிருக்கலாம் சமூக வெளியில், ஆனால் வந்து எல்லாருமே வந்து கவிதைகள் எழுதுனாங்க, நிறையா வந்து கவிதைகள் எழுதுனாங்க. வசந்தபாலன் சார் வந்து எனக்கு வந்து ஊரில் இருக்கும்பொழுது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிற்றிதழ் நடத்திக்கிட்டு இருந்தார் நினைக்கிறேன், வேறு சில நண்பர்களோடு சேர்ந்து. அந்தளவுக்கு வந்து கவிதையின் மீதான ஒரு பிரியம் கொண்ட இயக்குனர்கள். அந்த ஒரு கவிதை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சூழலையும் ஏன் அவர் வந்து கவிதை எழுதுறாரு அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு விளக்கிறோம்னு நினைக்கிறேன். கவிதையுடைய தலைப்பு வந்து நீயும் நானும். அலங்காரத்திற்காக குரோட்டன்ஸ் வளர்ப்பவன் நீ, வயிற்று பசிக்கு நாற்று நட்டவன் நான். நாகரிகமாக நீ வளர்ப்பது பொமரேனியன், காவலுக்காக நான் வளர்த்தது நாட்டு நாய். அதிர்ஷ்டம் கிடைக்க கண்ணாடிக்கல் அணிபவன் நீ, வீட்டுக்கு சுவர் எழுப்ப செங்கல் சுட்டவன் நான்.
வாஸ்துக்காகவும் ஜன்னலையும் வாசலையும் அடிக்கடி இடிப்பவன் நீ. காற்றையும் வெளிச்சத்தையும் முற்றத்தில் இருந்தே அனுபவித்தவன் நான். பால்கனியில் நின்று நனையாமல் மலையை ரசிப்பவன் நீ. கருமேகங்களை கண்டதும் கோணிச்சாக்கு பொருத்தி கொண்டு வயலுக்கு ஓடிய வானம் பார்த்த பூமியில் வாழ்ந்தவன் நான். உடற்பயிற்சி மிதிவண்டியில் நின்ற இடத்திலேயே நகராமல் பயணிப்பவன் நீ. வேலை முடித்து இரவு 11 மணிக்கு மூச்சு வாங்க மிதிவண்டி மிதித்து வீடு திரும்பியவன் நான். நீயும் நானும் வேறு யாரும் அல்ல, நீ நகரத்திற்கு வந்த நான், நான் சொந்த கிராமத்தில் வாழ்ந்த நீ. மிகச்சிறந்த ஒரு கவிதை இது. ஒரு அசலான ஒரு மனிதத்தன்மை, அசலான ஒரு மனிதன் தன்னுடைய சுயமா வந்து இருக்கக்கூடிய இடம், சுயமாக செயல்படக்கூடிய ஒரு இடம் வந்து கவிதை எழுதுறது அப்படின்னு வந்து இந்த கவிதையின் மூலியமாக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். தன்னுடைய எந்த பாசாங்கும் இல்லாமல், எந்த ஒரு போலியும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிதை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கவிதையை வாசிப்பதன் மூலமாக வந்து நம்ம வந்து உணர்றோம். அப்புறம் வந்து ஒட்டுமொத்தமா அந்த கவிதையினுடைய செயல்பாடு என்னதான் இருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்த கவிதையினுடைய வெளிப்பாடுமே வந்து ஒரு சமூக அக்கறை சார்ந்தோ, சுய விசாரணை, தனக்குள்ளே வந்து கேட்கக்கூடிய ஒரு சுய விசாரணை, சமூக அமைப்புகளை சாடுதல், அதாவது வந்து குற்றம் சாடுதல். சமூக அமைப்பு வந்து ஏன் இப்படி இருக்கு, ஏன் இந்த அரசு இப்படி இருக்கு, இது மாதிரியான வந்து அவருடைய கவிதைகள் எல்லாமே வந்து சமூக அக்கறை சார்ந்த கவிதைகளாக தான் வந்து பதியப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து ஒரு கவிதையில வந்து முழு கவிதை இல்லை, அதனுடைய ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் சொல்றேன். ஒரு சின்ன ஒரு பகுதி, அதனுடைய இறுதி இதுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, காட்டை அழித்து நாடு சமைத்ததை நாகரிகம் என்று சொன்ன பாவம் தான் இன்று வயல்களை அழித்து வீடு கட்ட வைக்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அக்கறை சார்ந்து மட்டுமில்லாமல் இன்றைய காலகட்டம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அசலான ஒரு கவிதையாக இருக்கிறது. அப்புறம் வந்து நிறைய கவிதைகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தலைப்பு கீழே வந்து சின்னதாக கிட்டத்தட்ட ஒரு தலைப்பு இருக்கும். அதற்கு கீழாக வந்து 10 உட்கூறுகளாக வந்து சில கவிதைகள் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அதில் வந்து இந்த தொகுப்பு முழுக்க வந்து ஒரு 15 கவிதைகள் கிட்டத்தட்ட இருக்குது. அந்த 15 கவிதைகளுமே மிகச்சிறந்த கவிதைகளாக இருக்கின்றன. அதில் கண்ணாடியில் ஒரு கவிதை இருக்கு, ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. அதுபோல வந்து பயண குறிப்புகள் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு ஜென் மனநிலையில வந்து எழுதப்பட்டதாக நீங்க உணரக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கிறது. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் சொன்ன மாதிரியான அந்த ஒரே தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய ஒரு 10 உட்கூறுகளுடைய கவிதைகளாக இருக்கின்றன பயண குறிப்புகள் அப்படின்னு. அதனுடைய வந்து கடைசியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பறவைக்கு தேவை பறக்கும் சுதந்திரமும் பறக்காமல் இருப்பதற்கான உரிமையும். ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அவதானிப்பு. ஏன்னா நம்ம வந்து விடுதலை அப்படின்னு நினைக்கிறது வந்து பறக்கிறது மட்டும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம அப்படி கிடையாது. நம்ம விருப்பப்பட்டதை வந்து பண்றது, சும்மா இருக்கிறது கூட வந்து விடுதலை தான். நான் சும்மா தான் இருப்பேன், பறக்கணுங்கிறது மட்டும்தான் விடுதலை கிடையாது. அப்படியான ஒரு அவதானிப்பை வந்து ஒரு 3 வரியில வந்து இவ்வளவு வந்து ஒரு என்ன சொல்றது வந்து மிக சின்ன விஷயங்கள்ல வந்து இவ்வளவு அடர்த்தியான ஒரு விஷயத்தை வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து மிக நன்றாக இருக்கிறது. அதுபோல வந்து இதுல இருக்கக்கூடிய தொகுப்பு முழுக்க இருக்கக்கூடிய மொழி சார்ந்த விஷயங்கள். ஏன்னா வந்து இங்க இருக்க கிட்டத்தட்ட வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே எழுதுறாங்க அப்படின்னாலும் எல்லாருமே தனித்துவமா எழுதுறாங்க. எல்லாருக்கும் தனித்தனியான தமிழ்ல தான் எழுதுறோம் அப்படின்னாலுமே வந்து தனித்தனியான மொழி இருக்கு, தனித்தனியான பார்வை இருக்குது. இவருடைய கவிதைகள் இருக்கக்கூடிய மொழிகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஒரு ரொம்ப வந்து திருகலான மொழி கிடையாது. ரொம்ப வந்து திருகலான மொழிங்கிறது வந்து எப்படி சொல்றதா கொஞ்சம் புரியாம எழுதுறது மாதிரியோ, இல்லாட்டி வந்து ஒரே வாசிப்புல வந்து புரியறதுக்கு இல்லாமலோ தொடர்ந்து வாசித்துக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடமா அந்த புத்தகத்தையே தூக்கிட்டே அலைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து புரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தைகளால வந்து நேரடியா வாசகன்ட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு மொழி. நேரடியா நான் இதாங்க எழுதியிருக்கேன், நேரடியா வந்து வாசகன்ட்ட ஒரே வாசிப்புல வந்து நேரடியா வந்து அவதானிக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது. மிக்க நன்றி. மிக சிறந்த தொகுப்புல வந்து எல்லா கவிதைகளுமே மிக சிறப்பாக இருக்கிறது. மிக்க நன்றி.